மக்களே, கையை வச்சுட்டு கம்முனே இருக்கிறதில்ல. 1, 2 நரைச்ச முடி இருக்குது, இருந்துட்டு போகுதே, அதை எதுக்கு பிடுங்கணும்? ஒயிட் ஹேரை வந்து பிடுங்கி எடுத்தா அது எக்ஸ்டன் ஆகுமா? நிறைய நரைச்ச முடி வருமா? வரவே வராது. சரியா? முற்றிலும் தவறான கருத்து. வேரோட பிடுங்கி எடுத்திங்கன்னா ஒரு டிப்பில் பார்த்தீங்கன்னா பல்ஜான மாதிரி இருக்கும். அந்த ஹேர் ஃபாலிக்கிள்ஸ் வந்து இப்போ எம்டி ஆயிரும். மண்டைக்குள்ளே நம்ம முடி இப்படி தான் இருக்கும். சரிங்களா? அந்த காலியான இடத்துல என்ன ஆகும், ஒரு ஏதாவது பாக்டீரியா போய் உட்காந்துக்குச்சுன்னு வைங்க, எம்டியாக இருக்கிற இடத்துல இன்ஃபெக்ஷன் ஆகி மற்ற ஹேர் ஃபாலிக்கிள்ஸ்க்கு அது பரவி மண்டையில் சின்ன சின்ன கொப்பளங்கள் அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வரும். சரியா? அப்புறம் கொப்பளம் வந்து புண்ணு வந்து பொடுகு வந்து ஒன்றை தொட்டு ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ கை காலை வச்சுக்கிட்டு கம்முன்னு கிடங்க. குறிப்பாக யங்ஸ்டர்ஸ் பாய்ஸ் ரெகுலராக எங்கிட்ட வந்து வாட்ஸ்அப்பில் கேட்பாங்க, அக்கா தாடி முடியை பிடுங்கி எடுக்கிறக்கா, அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சொட்டை மாதிரி ஆயிடுச்சு, முடியே வரமாட்டேங்குது அப்படின்னு. எப்போ தலைக்கு ஒரு சேக்கா தாடிக்கு ஒரு சேக்காயா? ரூல்ஸ் எல்லா பக்கம் ஒன்று தான். தயவு செஞ்சு இந்த பியர்டு தாடியிலையும் தலையிலையும் இந்த வேலை பண்ணாதீங்க. ஸ்டே ஹெல்தி.